அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 11 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சந்தினா உங்களால் முடிச்சதப்படாமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும்ன்றது நான் முடிஞ்சளவுக்கு எல்லா விளையாட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். அடுத்தது எபிசோடும் ஒன்றும் கோஸ்பமாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோட் போட்டுமா அந்த எபிசோடில் பார்க்கறவங்க போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். சரிங்க தம்பியோட கதை உள்ள போலாமா? இப்போ இந்த எபிசோட்ல அந்த ஸ்கூல்ல காமிக்க அந்த டிராயிங் கிளாஸ்ல பார்த்தா மொத்த பசங்களையும் போட்டு கூறு போட்டு வச்சிருக்கானுங்க. சில பிரெடேட்டர்ஸ் இயற்கையிலேயே பிறந்ததுங்க. அதுங்க இவங்களை கொல்றதுக்காகவே இன்டெலிஜென்ட்டோட இந்த இடத்துக்கு வந்திருக்குங்க. இந்த ஸ்மெல் ரொம்பவும் நல்லா இருக்கு. இந்த கொலகாரங்களை பொறுத்த வரைக்கும் பிளட்டோட ஸ்மெல்லு மட்டும் போதும் அவங்களுடைய ரத்த வெறியை பூஸ்டப் பண்ண. அதுக்கப்புறம் அந்த ஆர்கு எல்லாமே தயாரா இருக்குங்க. ஏம்பா என்னமோ வெளியே ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு, நம்ம அங்க வேணா போவோமா? முட்டாள், அது கிடையாது. நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு தான் போகணும். நம்ம மேல தான் போகணும். உண்மையிலே இந்த கேர்ள் வந்து நம்ம உலகத்தை காட்டிலும் இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்குப்பா. ரொம்ப புதிரா ஸ்ட்ரக்சரா வச்சு அமைச்சிருக்கானுங்க. சரிவா, இப்போதைக்கு ஹண்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் நம்மளுடைய மற்ற பிரதர்ஸ் இந்த இடத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அடுத்த நிமிஷமே அந்த ஆருக்கும் ஓடி போயிட்டு அந்த செவுத்து உடைக்க அந்த கதவு உடைச்சுன்னு வெளியே வரான். என்ன இது, எந்த கேர்ளுடைய டோர் இந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. சரி, எல்லாரும் ஹண்டிங் ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை கிளியர் பண்ணு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. இந்த ஆர்க்கு பார்த்து அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருக்க பசங்க எல்லாம் ஜாலியா இருக்கானுங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி. அப்ப திடீர்னு இந்த சவுண்ட் கேட்டுட்டு அங்க பாரு எவனோ ஒருத்தன் வந்துட்டு இருக்கான்ற மாதிரி இவங்களும் அதிர்ச்சியில பார்க்க அடுத்த நிமிஷமா அந்த ஆர்க்கு கிட்ட வந்து இவங்களை கொல்ல போக. அதுக்கப்புறம் இப்போ அந்த டஞ்சனை காமிக்க இரவா கேட்டுக்கிட்ட வந்துட்டான். அடடா என்ன இது, உண்மையில ரொம்ப பெருசா இருக்கு. ஹவுலிங் டீமும் மைனிங் டீமும் அந்த இடத்துல வந்துட்டாங்க. அப்புறம் என்னைக்கான ஸ்ட்ரைக் ஸ்குவாடும் கூடவே 13 A ரேங்கர் அண்ட் 20 B ரேங்கர்ஸ் இருக்காங்க. பரவாயில்ல, நான் நினைச்சதை விடவும் அதிகப்படியா இந்த இடத்துல A ரேங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இந்த கில்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் தி ஏ ரேங்க் கமாண்டருக்குள்ள இருக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இவன் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருப்பான். ஹே இங்க பாருங்க, இவர் சஞ்சின்கோ. ஹே நீங்க மிகப்பெரிய ஆளு, உங்களை நாங்க ஜேஜ் ஐலாண்டோட ரைட்ல பாத்துருக்கோம். என்னுடைய இன்ஸ்பிரேஷனை நீங்க தான் சொல்லிட்டு இவங்களும் ஆர்டர் காப்பி எடுக்கிறதுக்காக அவங்ககிட்ட போயிட்டு இருக்காங்க. உங்களால ஷேடோஸ் எல்லாம் சமன் பண்ண முடியுமாமே, எபிலிட்டி எல்லாம் கொஞ்சம் காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தியும் அப்பனா இன்னைக்கான ரைடு வந்து நீங்க தான் லீடு பண்ணி கொண்டு போறதுதான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹீலரும் வந்துட்டு ஹே கமான் கைஸ், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அவர்கிட்ட பண்றது. மிஸ்டர் சாங், என்னோட பேரு தான் ஜங் யோரிம். நான் இந்த கில்டோடைய மெயின் ஹீலர். நீங்க தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடரா இருக்கணும்னு என்னோட ஆசை. நான் கூடவே மெயின் ஹீலரா இருக்கணும். இது எப்படி இருக்கேன்? ஆனா ஏன்பா பார்க்க நீ இதை பத்தில எதுவுமே சொல்லியப்பா. ஐ கெஸ் இது மாதிரிலாம் சொன்னா இவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா சொல்ல போனா நான் தான் பார்க் ஜாங்ஸோ. என்னைக்கான ரைட தலைமை ஏத்து நடத்த போறது நான் தான். என்னது சேரிசாவா? எவனா? மிஸ்டர் சாங் நீங்க இல்லையா? திரும்பி வரையும் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் மூஞ்சி தொங்க போறாங்க. என்ன இது, ரைடோடைய லீடிங்கே எப்படி பேசுறானுங்க. அந்த டைம் ஒருத்தர் திமுறா, அப்பனா யாரும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு எஸ் ரேங்கரா வந்திருக்காங்க போல மிஸ்டர் சாங். நாங்க எல்லாருமே எலக்ட் ஸ்ட்ரைக் ஸ்குவாடு. அதன் அடிப்படையில நாங்க வீக்குன்னு நினைச்சிங்களா? கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் கண்டிப்பா உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது. நாங்களே இன்னும் பார்த்துருப்போம்னு சொல்லிட்டு அவனும் மேல திமுறா சொல்றான். மிஸ்டர் பார்க்கும் சார், அவனை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அந்த ஹண்டர் மட்டும் கொஞ்சம் ஓவரா பேசுவான். எவ்வளவு கெட்ஸ் இருந்தா இப்படி பேசுவோம் உங்ககிட்டயே. விடு ஏதோ சின்ன பையன் தெரியாதனமா பேசிட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்பவும் நல்லது தானே. சரி சார், நம்ம டைம் ஆயிடுச்சு, இப்பவே கிளம்புனதான் கரெக்டா இருக்கும். சரி வாங்க எல்லாரும் போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ரைடும் ஸ்டார்ட் ஆவேன். இன்னொரு பக்கம் இந்த கஸ்டமர் கேர்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு திடீர்னு ஒரு காலம் ஆட்டனாக. அது பார்த்தா அந்த எமர்ஜென்சி கால் வந்து அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் தனியா டிபார்ட்மெண்டா போட்டிருக்காங்க போல. ஹலோ, நீங்க இந்த அண்டர் அசோசியேஷனோடைய எமர்ஜென்சி கால் லைன்ல ஆட் ஆயிருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இது அண்டர் அசோசியேஷன் தானே? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் ஹேங்கியூ. நான் இப்ப ஸ்கூல்ல இருக்கேன். அப்புறம் ஸ்கூலோடைய பாத்ரூம்ல இருக்கேன். எங்களை சுத்தி வெளியே மான்சஸா இருக்கு. மான்சஸா? அப்பனா டஞ்சன் ஓடிச்சு எதனா வெளியே வந்திருக்குமா? நான் இப்போ கால் பண்ணதுக்கான காரணமே மான்சஸ் வெளியே இருக்கிறதுனால. ஏன்னா இப்ப நான் ஒரு பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல. அந்த மான்சஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ப்ளீஸ் அதுகிட்ட இருந்து காப்பாத்த யாருன்னா இந்த இடத்துக்கு வர முடியுமா? நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எந்த ஸ்கூல் எந்த இடத்துல இருக்கீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சத்தம் போடாம இருங்க. நீங்க இப்ப அண்டர் அசோசியேஷன்ல தான் கால் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்ணாங்க ஆள் அனுப்பணும் சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்க. சரி ஓகே, என்னோட ஸ்கூல்ல ஆள்
ஆளுங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்லா புரிஞ்சது, எங்களால உண்மையிலே வெளியே போக முடியாது, மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சரி, எந்த மாதிரியான மேஜிக் பீசஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு? நான் டிவில பார்த்தது அப்போ எப்படி இருந்துச்சோ அதுதாங்க. மிச்சப்படி எனக்கு திரும்பலாம் நேம் இந்த டைம்ல ஞாபகம் வரல. ப்ளீஸ் என்ன கேள்வி கேட்காதீங்க, ப்ளீஸ் உதவிக்காக ஆள் அனுப்புங்க. இல்லங்க, அந்த மேஜிக் பீசஸ் உடைய அப்பேரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். எந்த மாதிரி இருக்கும்னா சொன்னீங்க நல்லா இருக்கும். அதுங்கெல்லாம் பார்க்க ஹியூமன் பாடி போலதான் இருந்தது. ஆனா ஃபேஸஸ் எல்லாம் பார்க்க கூர்மையான பல்லுங்க வச்ச மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம அதோட ஸ்கின் வந்து கிரீன் கலராகவும் கூடவே அப்படின்னு அவ்வளவு பேசிட்டு இருக்கும் போது ஒரு சவுண்ட் கேட்டுட்டு ஷாக் ஆவரா. அதுங்க ஆர்க்குன்னு சொல்லணும். அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஒரு ஆர்க்கும் உள்ள வர, ஆமா நீங்க சொன்னது போல அதுங்க ஆர்க்கு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்க்கும் அந்த இடத்துல வந்து அவ்வளவு கொலை பண்ற சவுண்டோட அவ அப்படியே அலறா. ப்ளீஸ் கிட்ட வராத, இல்ல என்கிட்ட ஒரு ஆர்க்கு வந்துடுச்சு, இப்ப நான் சாக போறேன், யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு அவ கதறி இருக்கு. அதோடைய போன் மட்டும் அட்டன் ஆயிட்டு இருக்கு. மிச்சபடி அவ கதற சவுண்ட் மட்டும் தான். ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க இதை பார்த்துட்டு இவளும் பயப்பட. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயந்து அலறச்சுன்னு ஓடிட்டு இருக்காங்க. பக்கம் வெளியே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கு. அவனும் அவனுடைய ஃப்ரெண்டு எடுத்துன்னு ஒன்னும் தொட்டு போக, ஏய் முட்டை மாதிரி பண்ணாதீ வாடி இந்த தந்து ஓடுவோம் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல பார்த்தா நிறைய பேர் அந்த ஆர்ட்ஸ் கொண்டு வச்சிருக்கானுங்க. அந்த ஆர்ட்ஸும் நம்ம அடுத்த கட்ட ஃப்ளோருக்கு போகணும்பா வாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கொல்லணும்ன்ற ஒரு நோக்கத்தோட அந்த கிளம்ப பார்த்தா வந்த இடம்லாம் உடச்சு விட்டுருக்காங்க பயமா. இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பதுங்கி இருக்காங்க. அந்த பசங்க எல்லாமே ரொம்ப பயத்துல இருக்கானுங்க. அப்போ இவனுக்கு முட்டு கொடுத்து வச்சிருந்தா அந்த பெஞ்சு எல்லாத்தையுமே அடிச்சுன்னு அந்த ஆர்க்கும் வர எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் இன்னொரு வழியை பயன்படுத்தி தப்பிக்கலாம் பார்க்க அந்த சைடு ஒரு ஆர்க்கு வந்துட்டு இவனை போட்டு அப்படியே நசுக்குது பயங்கரமா. அடிச்சு அடியில தலைவன் காலி. அதே இடத்துல அந்த ஆர்க்ஸும் சீஃப் இந்த இடத்துல ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து மானவ சென்ஸ் எல்லாம் எங்களால உணர முடியுது. ஃபர்ஸ்ட் அவளை கொல்லணும்னு சொல்ல பத்தவன பக்கங்க ஜின்னாவும் அவளுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க. ஜின்வோ கரெக்ட் டைம்ல வந்துடுறா, எங்களை காப்பாத்த வாடான்னு சொல்லிட்டு அவ இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்க. அவ அந்த அளவுக்கு பயத்துல அந்த இடத்துல இருக்கான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிக்க நம்பர் பிடிச்சது லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த எபிசோட வேற லெவலா இருக்கும். நீங்க கமெண்ட் போடுறத பத்தி நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. இதுக்கப்புறமும் எபிசோட் இன்னமும் விறுவிறுப்பா போறதுனால மேபி வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கலாம். இருந்தாலுமே கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சண்டை சீன் இது அப்புறம். சரிங்க சார், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.